அகில் டிவியின் இன்றைய முக்கிய செய்திகள். பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளையொட்டி அவரது சிலைக்கு கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள், காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை. புதுச்சேரி அண்ணா நகரில் வீட்டின் முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர்கள் இருவர் துணிகரமாக திருடி சென்ற சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரியாங்குப்பத்தில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் கர்ம வீரர் காமராஜர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளையொட்டி அவரது சிலைக்கு கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள், காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை. பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி காமராஜர் சாலை, அண்ணா சாலை சந்திப்பில் அமைந்துள்ள காமராஜரின் திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் அன்பழகன், அமைச்சர்கள் ராஜவேலு, சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம், நேரு, வையாபுரி மணிகண்டன், அழகானந்தம், மோகன்தாஸ் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட காங்கிரஸ் கட்சியினர் காமராஜரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதற்கு பின்னர் பல்வேறு அரசியல் கட்சியினர், பொதுநல அமைப்பினர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தமிழக அமைச்சர் புஸ்ஸி ஆனந்த் பிறந்தநாளையொட்டி அரியூர்பேட் ஏழை மாரியம்மன் கோவிலில் நடந்த சிறப்பு மண்டலாபிஷேக விழாவில் தாவேகா எம்எல்ஏ சரவணகுமார் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை மாநிலம் அரியூர்பேட் அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் 47ஆம் நாள் மண்டல அபிஷேக விழா மற்றும் தமிழக அமைச்சர் புஸ்ஸி ஆனந்த் பிறந்தநாளை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இந்த நிகழ்வுகளில் திருப்புவனை தொகுதி எம்எல்ஏ சரவணகுமார், முன்னாள் எம்எல்ஏக்கள் சாமிநாதன், பெரியசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சியை முன்னிட்டு பக்தர்களுக்கு அருண்சுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் 500 நபர்களுக்கு வேட்டி, சேலை, துண்டு மற்றும் 200 மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள், பேனா, பென்சில் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அறங்காவலர் குழுவினர், விழா குழு உறுப்பினர்கள், தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். அரியாங்குப்பத்தில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் கர்ம வீரர் காமராஜர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜரின் 124வது பிறந்தநாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கம் சார்பில் காமராஜ் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தொகுதி தலைவர் முருகராஜ் தலைமையில் நடந்த இந்த நிகழ்வில் அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கர்ம வீரர் காமராஜரின் திருவுருவப் படத்திற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் சபாநாயகர் பக்தவச்சலம் மற்றும் முன்னாள் வாரிய தலைவர் பாஸ்கர் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டு காமராஜரின் புகழ் போற்றப்பட்டது. மேலும் இந்த நிகழ்வில் பங்கேற்ற 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் அனைத்து நிலை நிர்வாகிகள், கட்சியினர் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு காமராஜருக்கு மலரஞ்சலி செலுத்தினர். என்ஆர் காங்கிரஸ் மற்றும் காந்திராம் நற்பணி இயக்கம் சார்பில் காமராஜர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு 300 மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டது. பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜரின் 124வது பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் காந்திராம் நற்பணி இயக்கம் சார்பில் காமராஜரின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடந்த இந்த நிகழ்வில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காமராஜரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. சிறப்பு அழைப்பாளராக அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் கலந்து கொண்டு காமராஜரின் திருவுருவப் படத்திற்கு மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் மற்றும் எழுது பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் முன்னாள் சபாநாயகர் பக்தவச்சலம், முருங்கம்பாக்கம் முன்னாள் கவுன்சிலர் பாஸ்கர், அரியாங்குப்பம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், காந்திராம் நற்பணி இயக்க நிர்வாகிகள், கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு காமராஜரின் பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர். வில்லியனூர் அருகே பள்ளி சிறுமிக்கு ஆபாச செய்கை காட்டிய இறைச்சி கடை தொழிலாளிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் கூடப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் வாழ்முனி இறைச்சி வெட்டும் தொழிலாளி. இவருக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்ட நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு படிக்கும் 16 வயது சிறுமியிடம் ஆபாசமாக கருத்துக்களை கூறியும் ஆபாச சைகைகளை செய்தும் வந்துள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் 24ஆம் ஆண்டு வரை இத்தகைய அத்துமீறிய செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளதாக கூறப்படுகிறது.
இதுகுறித்து புகாரின் பேரில் வில்லியனூர் போலீசார் போக்சோ சட்டத்தில் 12வது பிரிவின் கீழ் வழக்கு பதிந்து வாழ்முனியை கைது செய்தனர். இந்த வழக்கு புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. விசாரணை முடிவடைந்து நேற்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. வழக்கினை நீதிபதி சுமதி விசாரித்து குற்றவாளி வாழ்முனிக்கு 3 ஆண்டு கடுங்காவல் சிறை தண்டனையும் 5000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு சுமார் 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கிட அரசுக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இந்த வழக்கில் அரசு தரப்பில் சிறப்பு அரசு வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜரானார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் தேசிய தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரையில் நடைபெற்ற பிரம்மாண்டமான வானவேடிக்கை நிகழ்வு ஆயிரக்கணக்கான மக்களை மெய்சிலிர்க்க வைத்தது. புதுச்சேரியில் உள்ள பிரெஞ்சு தூதரகம் சார்பில் பிரான்ஸ் தேசிய தின விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக ஆண்டுதோறும் நடத்தப்படும் பாரம்பரிய வானவேடிக்கை நிகழ்ச்சி நேற்று இரவு பிரெஞ்சு தூதரகம் அருகே உள்ள கடற்கரை சாலையில் கோலாகலமாக நடைபெற்றது. இரவு வானத்தை வண்ண வண்ண ஒளிக்கற்றைகள் அலங்கரித்த நிலையில் ஒவ்வொரு வானவேடிக்கையும் பார்வையாளர்களை கைத்தட்ட வைத்து உற்சாகத்தில் ஆழ்த்தியது. நிகழ்ச்சியை காண புதுச்சேரி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள், பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள், வெளிநாடு மற்றும் உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் என ஆயிரக்கணக்கானோர் ஒன்று திரண்டு இருந்தனர். குடும்பத்தினருடன் வந்திருந்த பலரும் வான வேடிக்கையை கண்டு மகிழ்ந்ததுடன் தங்களது செல்போன்களில் புகைப்படம் மற்றும் வீடியோக்களை பதிவு செய்து சமூக வலைதளங்களிலும் பகிர்ந்தனர். மேலும் புதுச்சேரியில் வண்ண ஒளியில் மிளிர்ந்த கடற்கரை பகுதி திருவிழா கோலம் பூண்ட காட்சியை அளித்தது. தமிழக முன்னாள் முதல்வர் காமராஜரின் பிறந்தநாளையொட்டி ஏம்பலம் கிராமத்தில் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்பு வழங்கி பாரதிதாசன் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தினர் கொண்டாடினர். புதுவை மாநிலம் அருகே உள்ள ஏம்பலம் கிராமத்தில் தமிழக முன்னாள் முதல்வரும் கல்விக்கண் திறந்த கர்ம வீரர் காமராஜரின் பிறந்தநாளையொட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு பாரதிதாசன் அனைத்து கடை வியாபாரிகள் சங்க செயலாளர் ஜெயக்குமார் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்பு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பாரதிதாசன் அனைத்து கடை வியாபாரிகள் சங்க செயலாளர் ஜெயக்குமார் நாடார் மற்றும் சங்க உறுப்பினர்கள் சித்ரவேல், உலகநாதன், சங்கர், முனீஸ்வரன், ஜெயசுமரியான், காளிசாமி, சரவணன் உட்பட அனைத்து நாடார் சங்க பேரவையினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மேலும் ஏம்பலம், கரிக்கலாம்பாக்கம் உட்பட பகுதிகளில் இருந்து திரளான சங்க நிர்வாகிகள், நாடார் பேரவையினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தமிழ்நாடு நாடார் பேரவை சார்பில் காமராஜர் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புதுவையில் பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜரின் 124வது பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ்நாடு நாடார் பேரவை சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. பாலாஜி திரையரங்கம் அருகிலிருந்து ஒரே மாதிரியான உடையில் 100 பெண்கள் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்று ராஜா திரையரங்கம் சிக்னல் அருகே உள்ள காமராஜர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி சான்றோர் குல தர்ம பரிபாலன சபை தலைவர் சாமிநாதன், கிராமணி மற்றும் தமிழ்நாடு நாடார் பேரவை பொதுச் செயலாளர் சாமி என்கிற கருப்புசாமி உள்ளிட்டோர் தலைமை தாங்கினர். இதில் பேரவை மற்றும் கிராமணி சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனை அடுத்து குயவர்பாளையம் காமராஜர் சிலை மற்றும் காமராஜர் மணிமண்டபத்தில் உள்ள திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் ஜீவானந்தபுரத்தில் உள்ள தமிழ்நாடு நாடார் பேரவை அலுவலக வளாகத்தில் 500 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அண்ணா நகரில் வீட்டின் முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர்கள் 2 துணிகரமாக திருடி சென்ற சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அண்ணா நகரை சேர்ந்த ஒருவர் தனது இருசக்கர வாகனத்தை வழக்கம் போல இரவு வீட்டின் முன்பாக நிறுத்திவிட்டு உள்ளே சென்றிருந்தார். அதனை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் 2 யாரும் இல்லாத நேரத்தை பயன்படுத்தி மிகவும் சாதுரியமாக வாகனத்தை திருடி சென்றதாக கூறப்படுகிறது. அருகில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளில் இருவரும் எவ்வித பதற்றமும் இல்லாமல் சுற்றுப்புறத்தை நோட்டமிட்டு சில நிமிடங்களிலேயே இருசக்கர வாகனத்தை எடுத்து செல்லும் காட்சி தெளிவாக பதிவாகியுள்ளது. வாகனம் திருடப்பட்டதை அறிந்த உரிமையாளர் உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி அதில் பதிவான மர்ம நபர்களின் அடையாளத்தை கண்டறியும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி நகரில் அண்மை காலமாகவே இருசக்கர வாகன திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். எனவே இரவு வேளையில் வாகனங்களை பாதுகாப்பாக நிறுத்துவதுடன் கூடுதல் பாதுகாப்புக்காக பூட்டுகளை பயன்படுத்த வேண்டும் என்றும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். பெருந்தலைவர் காமராஜர் அரசு கல்லூரியில் காமராஜரின் 124வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது.
பெருந்தலைவர் காமராஜர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்தநாள் விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு கல்லூரியின் முதல்வர் முனைவர் கதிர்வேல் தலைமை தாங்கி கர்ம வீரர் காமராஜரின் கல்வி பணிகள், சமூக சேவைகள் மற்றும் நாட்டின் முன்னேற்றத்திற்காக அவர் ஆற்றிய பங்களிப்புகளை நினைவு கூர்ந்து சிறப்புரை நிகழ்த்தினார். மாணவர்கள் கல்வி மற்றும் சமூக பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்த நிகழ்வில் தமிழ்துறை தலைவர் சிவகுமார், கணக்கியல் துறை தலைவர் முனைவர் ராஜ்மோகன், சுற்றுலாத்துறை தலைவர் தங்கப்பன், கணினித்துறை தலைவர் வைத்திலிங்கம், வணிகவியல் துறை தலைவர் பேராசிரியர் செந்தமிழ் ராஜா, தமிழ்துறை பேராசிரியர் ஸ்ரீதர், வரலாற்றுத்துறை பேராசிரியர் பெருமாள், அலுவலர்கள் வீரா, கிருஷ்ணன், தமிழ், சுதன் உட்பட பேராசிரியர்கள், அலுவலர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் திரளானோர் கலந்து கொண்டு காமராஜரின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி முன்னாள் சுதந்திர போராட்ட தியாகி முத்துக்குமாரப்ப செட்டியாரின் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது சிலைக்கு MP வைத்திலிங்கம், அமைச்சர் ராஜவேலு உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை. புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் பூங்காவில் அமைந்துள்ள முன்னாள் சுதந்திர போராட்ட தியாகி முத்துக்குமாரப்ப செட்டியாரின் நினைவு தினம் அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. அவரது சிலைக்கு MP வைத்திலிங்கம், அமைச்சர் ராஜவேலு, கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் மற்றும் தியாகி அவர்களின் குடும்பத்தினர் என திரளானோர் கலந்து கொண்டு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்வில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு MP வைத்திலிங்கம் மற்றும் அமைச்சர் ராஜவேலு உள்ளிட்டோர் ஊக்கத்தொகை வழங்கினார்கள். இதில் வட்டார காங்கிரஸ் தலைவர் அம்மைநாதன் உட்பட அனைத்து கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் திருப்பட்டணத்தில் நடந்த காமராஜர் பிறந்தநாள் விழாவில் 50க்கும் மேற்பட்டோர் NR காங்கிரஸில் இணைந்தனர். பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்த நாளை முன்னிட்டு அகில இந்திய NR காங்கிரஸ் பேரியக்கம் சார்பில் நிரவி திருப்பட்டினம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருப்பட்டினம் மார்க்கெட் பகுதியில் காமராஜரின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஜெயராமன், பாஸ்கர் உள்ளிட்டோர் முன்னிலை வகிக்க தொகுதி பொதுச் செயலாளர் விஜயகுமார் தலைமை தாங்க தொடர்ந்து பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி காமராஜரின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியின் போது மாற்றுக் கட்சிகளில் இருந்து விலகிய 50க்கும் மேற்பட்டோர் NR காங்கிரஸ் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். அவர்களுக்கு கட்சியின் துண்டு அணிவிக்கப்பட்டு தொகுதி பொதுச் செயலாளர் விஜயகுமார் வரவேற்பு அளித்தார். இந்த நிகழ்வில் NR காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டையில் நடைபெற்ற காமராஜர் பிறந்தநாள் விழாவில் அமைச்சர் சிவக்கொழுந்து கலந்து கொண்டு காமராஜரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதி NR காங்கிரஸ் மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பாக கர்மவீரர் பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்தநாளை போற்றிடும் வகையில் லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சிவக்கொழுந்து தலைமையில் உழவர் சந்தை நேதாஜி சிலை அருகே அன்னாரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி இனிப்பு வழங்கி மற்றும் பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள், ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் ரமேஷ்குமார் செய்திருந்தார். ஊர் முக்கியஸ்தர்கள், கட்சி நிர்வாகிகள், மகளிர் அமைப்பினர், ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளையொட்டி அவரது சிலைக்கு கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள், காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை. புதுச்சேரி அண்ணா நகரில் வீட்டின் முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர்கள் 2 துணிகரமாக திருடி சென்ற சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரியாங்குப்பத்தில் NR காங்கிரஸ் சார்பில் கர்ம வீரர் காமராஜர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.